ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம VGR-னுடைய ஒரு ட்ரிம்மர் ரிவ்யூ அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சேம் டைம் இந்த ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் ஃப்ளிப்கார்ட்டில் சரியாக பார்சல் டெலிவரி அப்படிங்கிறது பண்ணுறது இல்லை. யூஸ்டு ப்ராடக்ட்லாம் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி மீஷோவில் தான் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரீசெண்ட் டைமில் ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த பிரச்சனை அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த VGR ட்ரிம்மரை பொறுத்தவரைக்கும் எனக்கு பேக்கேஜ் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக வந்திருந்தது. மேலே இந்த பிளாஸ்டிக் கவரை போட்டு கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கீழே சீலை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கான இந்த ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு அத்தன்டிகேஷன் பர்பஸ்க்காக ஒரிஜினல் ப்ராடக்ட் தானா, இதுக்கு முன்னாடி வேறு யாராவது ஓப்பன் பண்ணிருக்கிறாங்களா அப்படிங்கிறத ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கரை வச்சே கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த பேக்கிங் அப்படிங்கிறது நிஜமாவே எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஷனாக இருந்தது. ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கிறதுனால. ஓகே கேஸ், அந்த டீட்டெயில்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ இந்த ட்ரிம்மர் ரிவ்யூக்கு வந்துருவோம். இந்த ட்ரிம்மர் மாடலை பொறுத்த வரைக்கும் V937 அப்படிங்கக்கூடிய ஒரு மாடல் தான். இது வந்து VGR ட்ரிம்மர் தான். இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிம்மரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்களால் மொட்டையடிக்க முடியும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அதாவது 500 மினிட்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக ரன் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு மேலே இந்த ட்ரிம்மரை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் ஒர்க்கிங் ஹவர்ஸே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 8 ஹவர்ஸ் தான். அந்த விதத்தில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபுல்லாகவே இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ண முடியும். பட் ப்ரொஃபஷனல் ட்ரிம்மராக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ தான். இதை தவிர்த்து இந்த ட்ரிம்மரை சார்ஜ் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு பார்க்க 4 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து இந்த ட்ரிம்மரில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்க இதில் 2000 mAh பேட்டரி அப்படிங்கிறதும் உள்ளேயே இன்பில்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரி தான். அதனால் நம்ம நார்மல் மொபைல் சார்ஜரை வச்சு ரீசார்ஜ் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். சேம் டைம் டைப் சி போர்ட் அப்படிங்கிறது கொடுத்தது இன்னொரு ப்ளஸாகவும் இருக்குது. இதை தவிர்த்து நம்ம ட்ரிம் பண்ணுறதுக்கான சைஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 3 கிளிப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரஷ் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போது ஜஸ்ட் பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பேக்கேஜை பொறுத்தவரைக்கும் நல்லா நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டெலிவரி பண்ணும்பொழுது பாக்ஸை போட்டு அடித்து நவுத்தி கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் என்னாச்சு அப்படின்னா, இந்த பாக்ஸோட கார்னர் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீட்டாக வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஓப்பன் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். பட் இவங்க இந்த ஃப்ளிப்கார்ட்டில் டெலிவரி பண்ணும்பொழுது இந்த உடச்சி எடுத்துகிட்டு வரதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதே போயிடுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கடை எடுத்து உரமாக வச்சிடலாம். அதுக்கு மேலே ட்ரிம்மர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிம்மரையும் உரமாக வச்சிடலாம். அதில் எப்படி இருக்குங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். கீழே இன்னொரு கவர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதையும் உரம் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சார்ஜிங் கேபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் சி சார்ஜிங் கேபிள் தான். எனக்கு தெரிஞ்ச லென்த்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 2 மீட்டர் அப்படிங்கிறது இருக்கும். இதில் VGR அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ VGR ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க போல். அப்படி இல்லைனா வேறு யார்கிட்டையாவது ஒரு பிரிண்டை போட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல லென்த்து. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இதை தவிர்த்து ட்ரிம்மரில் செட் பண்ணுறதுக்கான 3 கிளிப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் 1.5, 3, 4.5. ஸோ இந்த 3 mmல நமக்கு கிளிப் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கிளிப்பு. இதை தவிர்த்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்யூட் அப்படிங்கிறது சின்னதாக கொடுத்துருக்காங்க. ப்ரஷ் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே யூசர் மேனுவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ட்ரிம்மரை நம்ம வெளியில் எடுப்போம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரிம்மரை ஓப்பன் பண்ண உடனே செம்ம குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போது ரீசெண்ட் டைமில் ஏதாவது ஒரு கார் ஒன்று செகண்ட் ஹேண்ட்ஸாக பார்க்கலாமா, இல்லை சிம்பிள் பட்ஜெட்டில் ஒரு கார் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 1.5 லட்ச ரூபா கொடுத்து எடுக்கக்கூடிய அந்த காரில் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மொக்கையாக கொடுத்துருக்காங்க. கண்ணில் பார்க்கும்பொழுதே தெரியுது, ஏதோ 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்குற டப்பா மாதிரி குவாலிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இந்த ட்ரிம்மரில் இருக்கக்கூடிய இந்த ஃபினிஷிங் அப்படிங்கிறது இது மெட்டலாக பிளாஸ்டிக்னு தெரியல. ஸோ மெட்டல் மாதிரி தான் இருக்குது. பட் ஃபினிஷிங் அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் இருக்குது. பேக் சைடில் பாருங்கள், சேம் அதே பிளாக்கு கொஞ்சம் ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. இதனுடைய குவாலிட்டி அப்படிங்கிறதும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. டைப் சி சார்ஜிங் போர்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இதில் எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எதுவுமே தெரியல இல்லைங்களா. இப்போது ட்ரிம்மர் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணோம்னா இந்த இடத்துல சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இந்த லிக்யூட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையுமே ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத. சேம் டைம் ட்ரிம்மர் கொடுக்கும் பொழுதே நமக்கு ஒரு டிஃபால்ட்டாக க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிளிப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களாம் ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயம் இருந்துச்சு அப்படின்னா இதை போட்டே வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்து ஏதாவது ஆன் பண்ணாலும் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதுக்காக இந்த கிளிப் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை ஓரமாக வச்சுட்டு எகைன் ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த எத்தனை % சார்ஜ் இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு அடிக்காமல் ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இந்த லுக் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பட்டன் குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது.
மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கினுடைய ஃபினிஷிங் அப்படிங்கிறதுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. கிளிப்புமே நல்லா இருக்குது. ஸோ கிளிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ட்ரிம்மர்லேயும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்பொழுது இந்த ட்ரிம்மரோட குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி இந்த ட்ரிம்மரை சார்ஜ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் சார்ஜும் ஏறுது. இந்த ட்ரிம்மரில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபியூ டேஸ் போணுச்சு, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். ஸோ நான் அந்த ட்ரிம்மர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த ட்ரிம்மர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூஸும் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினேன். ரிவ்யூவில் எல்லாமே இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி பை அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.